அனைவருக்கும் வணக்கம். இப்படி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்டிபிசியில் எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்ம முடிச்சிருக்கணும், ஸோ அவங்களுக்கான சேலரி என்ன, ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ என்டிபிசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்தெந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தோன்னா இருக்குது, எத்தனை ஸ்டேஜ் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன போஸ்ட்டு, எவ்வளோ சேலரி, ஸோ ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் சேம். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ரிப்பீட் பண்ணுறேன். டிகிரிக்கு என்னென்னலாம் போஸ்ட் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ +2 முடிச்சவங்களுக்கு என்னென்னலாம் போஸ்ட் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ என்டிபிசி அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான டிகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா வந்து 18 இருந்து 33 ஜெனரல் கேட்டகரி அப்படின்னா, அதாவது ஓசி அதர் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து 18 இருந்து 33. ஓபிசி அப்படின்னா வந்து 18 இருந்து 36 வரைக்கும். எஸ்சி எஸ்டி அப்படின்னா வந்து 18 இருந்து 38 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த எக்ஸாம் நீங்க அட்டன் பண்ணலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து செகண்ட் ஸ்டேஜ் போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸோ 1:20 என்ற ரேஷியோல வந்து பாத்தீங்கன்னா எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கில் டெஸ்ட், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட், அப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸ்டேஜ் 1 ரிட்டன் எக்ஸாம் தான், ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் தான். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1:20 ரேஷியோ அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுப்பாங்க. இதில் டிகிரியில் இருக்கக்கூடிய போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 போஸ்ட் இருக்கு. அதில் பார்க்க போறோம். அதுல ரொம்ப முக்கியமான போஸ்ட் எது அப்படின்னா வந்து ஸ்டேஷன் மாஸ்டர். ஓகேங்களா? ஸ்டேஷன் மாஸ்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா என்டிபிசியில் இருக்கக்கூடிய உயர்ந்த பதவி அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கான சேலரி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 35,400 ரூபாய். ஓகேவா? சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இரண்டாவது உயர்ந்த போஸ்ட் எது அப்படின்னா கமர்ஷியல் அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான சேலரி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 35,400 ரூபாய். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து சீனியர் டைம் கீப்பர். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எவ்வளவு சேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 29,200 ரூபாய். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜூனியர் அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட். இதற்கான சேலரி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 29,200 ரூபாய். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸோ சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், அவங்களுக்கும் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 29,200. சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29,200. ஸோ கூட்ஸ் கார்டு அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 29,200. அப்புறமா டிராஃபிக் அசிஸ்டன்ட், இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலேயே ஸோ இந்த டிகிரி முடிச்சவங்களுக்கு மிக குறைவான சேலரி இருக்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிராஃபிக் அசிஸ்டன்ட்டுக்கு தான். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மிக குறைவு எவ்வளோ 25,500 ரூபாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அவங்களுக்கு சேலரி இருக்கு. ஸோ நீங்க டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை போஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 8 போஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ இருக்கிறது. ஓகேவா? சோ அப்போ 8 போஸ்ட்ல மிகப்பெரிய போஸ்ட் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து ஸ்டேஷன் மாஸ்டர். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கமர்ஷியல் அப்ரண்டிஸ் அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவதா இருக்கக்கூடியது என்டிபிசியில. ஸோ டிகிரி முடிச்சவங்களுக்கு எத்தனை போஸ்ட் இருக்கு? 8 போஸ்ட் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸோ நம்ம +2 முடிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை போஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ +2 முடிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 18 இருந்து 30 வயசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அட்டன் பண்ணலாம். ஓபிசி அப்படின்னா 18 இருந்து 33 வரைக்கும். எஸ்சி எஸ்டினா வந்து பாத்தீங்கன்னா 18 இருந்து 35 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு எக்ஸாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எழுதலாம். ஸோ இதுலயும் சேம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1:20 ரேஷியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களை எடுப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் எவ்வளவு சேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 21,700. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ என்டிபிசில +2ல இருக்கக்கூடிய உயர்ந்த பதவிக்கு ஆனா சேலரி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 21,700. ட்ரெயின் கிளர்க் அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து 19,900. ஜூனியர் டைம் கீப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா 19,900. அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 19,900. ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து 19,900 வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸோ சேலரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்டிபிசிக்கான ஸோ டிகிரி முடிச்சவங்களுக்கான போஸ்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கிளர்க்கு, அதாவது +2 முடிச்சவங்களுக்கான ஸோ போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். அவங்களுடைய சேலரி என்ன அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து எண்ணுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது நீங்க என்ன பண்ணுங்க, இதுல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க ஸோ எய்ம் பண்ணுங்க. நல்லா மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கோர் பண்ணணும். அதுக்காக இப்போ இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஸோ ஈஸியாக என்ன பண்ணலாம்னா இந்த வருஷம் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ கிளியர் பண்ணுங்க, தொடர்ந்து படிங்க. நீங்கள் இங்கே தான் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. எங்கன்னா படிங்க, வீட்டில இருந்தே கூட படிங்க, எப்படினாலும் படிங்க. ஆனால் படிச்சுட்டு வேலை வாங்கணும். அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதை படிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து டெடிகேஷனோடு இருங்க. டெடிகேஷனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எக்ஸாம் வந்து ஜெயிச்சலாம். ஸோ மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.